சிந்து பைரவியில் இன்றைக்கான ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம். சிவா வந்து அவங்க அம்மாவையும் மாமாவையும் திட்டிகிட்டு இருக்காங்க. நான் ஆசைப்பட்டேன்றதுக்காக டாக்டர் படிப்பெல்லாம் என்னை படிக்க வச்சாங்க, நீங்கள் ஆசைப்பட்டதையும் இன்ன வரைக்கும் நிறைவேற்றிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இப்போயே சாப்பிட்டு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுறீங்களே, உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாமல் பண்ணியிருந்தா கூட மன்னிக்கலாம், தெரிஞ்சே பண்ணுறவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை நான் இதை இப்போவே பெரியம்மா கிட்டே போய் சொல்கிறேன்னு சிவா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமா சொல்கிறாங்க, இல்லை சிவா என்னை மன்னிச்சிரு சிவா, நான் சொன்னதுனால தான் அக்கா பண்ணாங்க, இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவா சொல்கிறாங்க, இல்லை நான் பெரியம்மா கிட்ட சொல்லியே ஆகுவேன், அவங்க உங்களை துரத்துனா கூட பரவாயில்ல, இல்லை அவங்க மனசு மாதிரி உங்களை வீட்டிலே வச்சுருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சிவா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் இசக்கி மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்டதும் அவங்க அமைதியாக போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் இசக்கியும் அவங்க அக்காவும் பேசிக்கிறாங்க. நல்ல வேலைக்கா நம்ம தப்பிச்சோம், சிவா இருந்த கோவத்துக்கு நம்மளை வீட்டை விட்டே துரத்திருப்பான் அப்படின்னு இசக்கி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அக்காவும் சொல்கிறாங்க, ஆமாடா இன்னும் சிவானா கூட பரவாயில்ல, அவங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை வைக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இசைக்கு வந்து சம்பத்தை கொலை பண்ணுறதுக்காக 4 பேரை கூப்பிட்டு இவங்களை அந்த சம்பத்தை கொலை பண்ணணும், இவங்க தான் சம்பத்து, இவங்களுக்கு தான் சம்பவம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க இந்த வழியில் தான் வருவாங்க, அவங்கள கோணி பை மூடி நீங்கள் அவங்கள சொருகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு தெரியக்கூடாது, ஏன்னா கொலை பண்ணுறது ஒரு ஆறுமுகம் இவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்கிறது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் போதும், நீங்கள் மாட்டிக்காமல் பாருங்கள், முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சிந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில் சிவா வராங்க. அப்புறம் சிவா வந்து, சிந்து நீ எங்கே போகிற, வா உன்னை நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டரை நீயா கூப்பிட்ற, என்ன ஒரு ஆச்சரியம்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு காரில் ஏறி போகிறாங்க. என்ன அப்புறம் ஜன்னல் வழியாக டோர் வழியாக அவங்க பார்த்துட்டே இருக்காங்க வழியை சிந்து. என்ன பார்க்குற சிந்து அப்படின்னு சிவா கேட்குறாங்க. இல்லை டாக்டரே மழை வருமானு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வெயில் அடிக்குது மழை வருமானு கேட்குறேன்னா, இல்லை நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா நீங்களா வந்து, அதனால தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அப்புறம் சிவா கேட்குறாங்க, நீ வெள்ளிக்கிழமை தானே கோயிலுக்கு போவேன், இன்றைக்கி என்ன போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிந்து சொல்கிறாங்க, இல்லை நான் அன்றைக்கி ஒரு கலவரம் நடந்துச்சுல, அந்த கலவரத்தில் உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நான் நினச்சி வேண்டிகிட்டு இருந்தேன் சாமிக்கிட்ட, அது நல்லபடியாக நிறைவேற்றிச்சு, அதனால நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேண்டுதல் அது அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. அதுக்கு அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது டாக்டரே, நீ அதெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் கோயில் வந்துடுச்சு, கோயிலில் ட்ராப் பண்ணுறாங்க. அங்கே அரவிந்தோட லாயர் வராங்க. அதை பார்த்துட்டு என்னவா இருக்கும், அவர் எதுக்கு இங்கே வராங்கன்னு சொல்லிட்டு லாயர் வந்து கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அவங்கள பின்தொடர்ந்து சிவாவும் போகிறாங்க. அங்கே போனால் ஸ்னேகா வந்திருக்காங்க. ஸ்னேகாவும் லாயரும் ஏதோ பேசிக்கிறாங்க. பணம் கொடுக்குறதையும் ஸ்னேகா வந்து லாயருக்கு பணம் கொடுக்குறாங்க. அந்த பணம் கொடுக்குறதையும் சிவா பார்த்துட்றாங்க. சிவா கிளம்புறப்போ அங்கே வழியில் சிந்து வந்து மண்சோறு சாப்பிட்றாங்க. அந்த மண்சோறை சாப்பிட்றத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க சிவா. அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் அப்படியே கிளம்புறப்போ அவங்க வந்து ஸ்னேகாவை ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறாங்க. அங்கே ஸ்னேகா கிட்டே கேட்குறாங்க. சிவா வந்ததை நினச்சி ஸ்னேகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸ்னேகா சொல்கிறாங்க, நீயா வந்து என்கிட்ட பேசி எத்தனை நாள் ஆகுது சிவா, உங்ககிட்ட நான் மனசு விட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உட்காரு சிவா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிவா சொல்கிறாங்க, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு. அதுக்கு ஸ்னேகா சொல்கிறாங்க, நான் எதுவும் பண்ணலையே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. நீ வந்து சிந்துக்கே தெரியாமல் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கி அவள் தப்பானவன் சொல்லி எல்லாரும் முன்னாடியும் சொன்னல, அது எவ்வளோ கேவலமான வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என் விஷயத்தில் பண்ணதை கூட நான் மறந்துடுவேன், நானும் சிந்து விஷயத்தில் பண்ணதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் சிவா சொல்கிறாங்க. இல்லை அந்த சிந்து உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா அப்படின்னு ஸ்னேகா சொல்கிறாங்க. உடனே சிவா வந்து ஸ்னேகாவை அரைஞ்சிடுறாங்க. அப்புறம் சீதாராமன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. சிவா வந்து சீதாராமன் உள்ளே வந்ததும், இதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சைலண்ட்டாகவே இருக்காங்க. உன்னை வந்து நீ செய்கிற வேலைக்கும் உண்மையாக இல்லை, நான் உன்னை வந்து லவ் பண்ணதுக்கும் உண்மையாக இல்லை, நீ யாருக்குமே உண்மையாக இல்லை, உன்னை நினச்சாலே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. காயத்ரி அழுந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த பைரவி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. நீ கவலைப்படாத, உனக்கும் அந்த பையனுக்கும் தான் கல்யாணம், நான் வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட போய் நான் பேசுகிறேன் நாளைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க பைரவி. நீ எதுக்கும் கவலைப்படாத, மாறனை பற்றியும் சம்பத்தை பற்றியும் நான் பார்த்துக்கிறேன், அவங்க எப்படி கல்யாணத்தை நிறுத்துகிறாங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சமாதானப்படுத்தி காயத்ரியை சாப்பிட வைக்கிறாங்க. அடுத்து வர்ற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.